காரைக்குடி மாநகராட்சி கூட்டத்தில் மக்கள் பிரச்சினையை பேச முடியவில்லை, டீயும் கேக்கும் சாப்பிட்டுவிட்டு செல்ல வேண்டிய நிலை உள்ளதாக மாநகராட்சி கவுன்சிலர் மங்கையர்கரசி குற்றம் சாட்டியுள்ளார். குறிப்பிட்ட சிலரை மட்டும் பேச வாய்ப்பு கொடுக்குறாங்க, மற்ற யாருக்கும் இல்லை. அவங்களாம் பேர் குறிப்பிட்டு அவர்களுக்கு மட்டும் பேச வாய்ப்பு கிடைக்கிறது, மற்றவர்களுக்கு கிடைக்கிறது இல்லை. நாங்கள் வர்றவங்க ஒரு மக்களுக்கு செஞ்ச வார்டுகளுக்கு செஞ்ச நன்றியை சொல்றது கூட எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. குறைகளை நாங்கள் யார்கிட்ட போய் சொல்றது? மக்களுக்கு எங்களை தேர்ந்து நம்பி ஓட்டு போட்ட மக்களுக்கு நாங்கள் பதில் சொல்ல முடியாத இடத்துல இருக்கிறோம். இங்கே ஒரு டீயும் ஒரு கேக்கும் வாங்கி சாப்பிட்டு போய்கிட்டு இருக்கிறோம். இது ரொம்ப வருத்தமா இருக்குது. மக்களை சந்திக்கிறதுக்கே ரொம்ப வருத்தமா இருக்குது. அதிகாரிகள் வேலை செய்வதில்லை என்றும் லஞ்சம் கேட்பதாகவும் அதிமுக கவுன்சிலர் பிரகாஷ் புகார் தெரிவித்தார். அதிகாரிகளுடைய வெத்தன போக்கு ரொம்ப அதிகமா இருக்குனே. அதிகாரிகளுடைய வெத்தன போக்கு யாரையும் பப்ளிக்கையும் மதிக்கிறது இல்ல, மாமன்னரும் மதிக்கிறது இல்ல. எந்த அலுவலகம் சென்றாலும் நிக்கணும். ஒரு ஃபிட்டட வேலை சொன்னா ஒரு வாரம் ஆகுது, ஃபிட்டர் வேலைவாங்க. அந்த கணேசன் சொன்னா அதுக்கு ஒரு வாரம் ஆகுது. ஒரு வாரத்துல என்ன சரி பண்ணா போன மாசம் கலெக்டர் மனு கொடுத்தா வாட்டில் சரி பண்ணிருக்கேன். ரொம்ப லத்தாதிக்கா அந்த மாநகராட்சி செயல்பட்டு இருக்கு. நகராட்சிக்கு கூட பரவாயில்ல இருக்கு. இப்ப மாநகராட்சி ஆணையர் எல்லாருமே ரொம்ப படம் அதிகாரி போனாங்க. யாருக்கு சரி பண்றதே தெரியல.